என்ன ஆச்சு ராணி? நெட்டவழி வீட்டில் எதுவும் பிரச்சனை அவளுக்கும் மாமியா இருக்கும்? பிரச்சனையெல்லாம் இல்லைக்கா. ஒன்றும் அவள் மாமியாலே அவளுக்கு பயந்து போய் ஓட்டு மேலே ஏறி கிடக்கு. பிரச்சனையெல்லாம் எதுவும் இல்லை. அவள் சமையல் கொடுமை தான். சமையல் கொடுமையா? என்னடி சமையல் கொடுமை? நேற்று தான் என்கிட்ட எப்படி சாம்பார் சாதம் வைக்கிறதுன்னு கேட்டுட்டு போனா. என்ன சமையல் கொடுமை? அதில் எதுவும் சொதப்பி வச்சுட்டாலும் எப்படி? அட நாலு முடி, அதானே பார்த்தேன். அவளாக செஞ்சிருந்தா கூட நல்லா பண்ணியிருப்பா. சாம்பார் சாதம்னு சொல்லி அங்கே சூப்பர் செஞ்சு வச்சிருக்கா. வெறும் தண்ணி, ஒரு குடம் தண்ணியை ஊற்றிருப்பா போல. அதான் அவங்க மாமியா பயந்து போய் வெளியே கிடக்குது. அதுக்கு காரணமே நீங்கள் தானா? ஆனால் இந்த நெட்டவழியே வந்துட்டால, அவகிட்டே கேட்போம் அந்த கொடுமை கூத்தெல்லாம். அடிய ராணி குந்தாணி, வந்தவனே பற்ற வச்சிட்டியா உன்னைய? அத்தாடி ஓடிடும் இவகிட்ட இருந்து. ஏ குந்தாணி, சும்மா சொன்னேவா, அடிக்க மாட்டேன், வாடி. சரி ஆண்டி, நீ அடிக்கல மாட்டேன்னு. சரி சரி, ரொம்ப நடிக்காம உட்காரு கீழே. இவளுங்க ரெண்டு பேருக்கும் இப்போ தான் சின்ன பிள்ளைன்னு நினப்பு. ஆவுன்னா அழைச்சிக்கிட்டாலுங்க சேர்ந்துக்கிட்டாலுங்க. இவங்களுக்குலாம் குடும்பம் இருக்குன்னு நம்மளால யோசிக்க முடியல. ஆமாக்கா, ரெண்டு பேரும் சின்ன பிள்ளையிலேருந்தே ஒன்றா படித்து வளர்ந்தவங்க. அப்புறம் எப்படி இருப்பா? இவளுகளுக்கும் பிள்ளை இருக்குன்னு நினச்சாலே நமக்கு காமெடியாக இருக்குது. ஆமாம் 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 இருக்குது. என்ன கீதாக்கா, ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க? உங்கள் மாமியை வரேன்னு சொல்லிச்சே, வந்துச்சா இப்படி? இவ ஒருத்தி நல்லா இருக்க நேரத்தில் மாமியாரை ஞாபகப்படுத்துவா. ஏன் டீ, உனக்கு நான் நல்லா இருந்தால் பொறுக்காதே. 5 நிமிஷம் சந்தோஷமாக இருந்தேன், அது உனக்கு பொறுக்கலையா? அப்படியெல்லாம் என்னத்தில் கேட்கலக்கா. மாமியை வரேன்னு சொல்லிச்சே, வரலையான்னு கேட்டேன். அதான் உங்கள் மாமியை வந்த உடனே பின்னாடியே உங்கள் நாத்தனார் வந்துருமே, ரெண்டும் சேர்ந்து நல்லா சதி திட்டம் திட்டோம். அதான் கொஞ்சம் காமெடியாக இருக்குமேன்னு பார்த்தேன். ஆமாக்கா, உங்கள் மாமியை வரேன்னு சொல்லியிருந்தாங்களே, எப்போ வராங்களா, என்ன ஏதுன்னு கேட்டிங்களா எப்படி? ஆமாம், நாளைக்கு என் மாமியை வரேன்னு சொல்லிச்சு. நாளைக்கு சாயந்தரமே என் நாத்தனார் வந்துடுவா. என்ன பண்ண, இன்னையோட என் சந்தோஷத்தை மூட்டை கட்டி மேலே மாடியில் போட்டுற வேண்டியதான். என்ன பண்ணுறது? அப்போ நாளைக்கு வீடியோ நல்லா விறுவிறுப்பாக போகும்னு நினைக்கேன். சரி, வீடியோக்கு நல்லா கண்டென்ட் கிடைச்சா நல்லது தான். அதான் நான் பார்த்தேன், இந்த நாயை வீட்டில் காணுமேனு பார்த்தா பெட்ரூம் வந்து படுத்து கிடக்கு. அம்மா வேலை சொல்லிட்டு போனால் அவள் பாட்டில் செய்யாமல் வந்து படுத்து கிடக்கா. பாத்திரத்தை யார் விளக்குவா? நாளை விளக்க மாட்டேன். 2 மிதி கொடுத்தா தான் இவன் சரி போடுவா. நித்யா, நாயை நித்யா, எந்திரி போய் பாத்திரத்தை விளக்கு. தூங்காமல் சும்மா தானே நடிச்சிட்டு கிடக்க செல்லு பார்த்துக்கிட்டு. இப்போ எந்திரி, இல்லைன்னா தண்ணியை கொள்ளி ஊற்றி விட்டுருவேன். அம்மா, நாயை எதுக்கிட்டு என்ன மிதிச்ச? இப்போ எதுக்கு என்ன மிதிச்ச? நான் பாட்டுக்கு தூங்குது, உனக்கு என்ன வந்துச்சு? நீயே தூங்க வேண்டியதானே? அம்மா பாத்திரம் வைக்க 2 பேரும் சொல்லிட்டு போனா, என்னை மட்டும் சொல்லிட்டு போல, சரியா? நீ என்ன செய், இல்லைன்னா சும்மா எனக்கு என்னையே வந்து சொல்லுத? என்னது? அம்மா என்னையும் மட்டும் சொல்லிட்டு போகல, நம்ம 2 பேரும் சேர்ந்து தான் வேலை பார்க்க சொல்லிட்டு போனோம், சரியா? நான் வீடெல்லாம் தூத்து பறிக்க அள்ளிட்டேன், நீ பாத்திரத்தை விளக்கு. நான் கொஞ்சம் நேரம் தூங்குறேன், இல்லைன்னா அம்மா கிட்ட உன்னையே தான் வந்து சொல்லி கொடுப்பேன். நாய் வேணே நம்ம தூங்கினோடனே வீடு வாசலில் சுற்றி பறி கழிட்டு பாத்திரம் விளக்கத்தை மட்டும் நம்மக்கிட்ட கொடுத்துட்டு அவங்க எவ்வளோ பாத்திரம் கிடக்கும். சி, இந்த அம்மாவால் எனக்கு தலைவலியாக தான் இருக்குது. நல்ல வேலை நம்ம பார்த்துனே வீடெல்லாம் தூத்து பறிக்க போட்டு போனோம். இவளுக்கு தெரிஞ்சால் அவ்வளோதான், நம்ம ஓடிடுவோம். வீட்டுக்கு வாரேன்னு சொல்லி ஃபோன் பண்ணி எவ்வளோ நேரம் ஆகுது? இப்படி தான் வீட்டில் இல்லாமல் ஊரை சுற்றுவா போல். இதை நம்ம கேட்டுருவோம் தான் நம்மளை வர வேண்டாம்னு சொல்லி வச்சுருக்கா. கேட்டால் மாமியா கொடுமை கரையின்னு சமையல் மட்டும் பண்ணி வச்சுட்டு போயிருந்தா. பிள்ளைங்க வேலை வேலைக்கு சாப்பிடட்டும்னு. பெத்தவ இருந்து பரிமாறணும்லாம் இல்லை, ஊரை சுற்ற போயிட்டா. இவனும் கேட்கவே மாட்டான். நானும் பெற்று வச்சுருக்கேன் பாரு. சரி, நம்ம சாப்பிட்டுட்டு தூங்குவோம் கொஞ்ச நேரம். இன்னொரு நேரம் ஃபோன் அடித்து பார்ப்போம் எங்கே இருக்கான்னு. வரட்டும், இதை எப்போ வரான்னு பார்ப்போம். சரி, நம்ம பிள்ளைக்கு ஒரு ஃபோன் பண்ணி வர சொல்லுவோம்.